சிங்கப்பூர் செல்வன் கூட அவர் கூப்பிட்டு நீ பண்ணா நல்லா இருக்கும்டான்னு சொன்னதுனால தான் வேற எதுவுமே கேட்கல, கதையை மட்டும் கேட்டு உடனே போய் நான் பண்ணிட்டேன். ஹீஸ் எப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவர்கிட்ட பேசுறது. அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அவர் ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு படம் பண்றாரு, இவர் இந்த மாதிரி, அதெல்லாம் அவருக்கு எந்த இதுவுமே இருக்காது. ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கிட்ட எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பேசுவார். என்னென்னமோ பேசுவார், ஜாலியாக பேசுவார். வீட்டில் பிரச்சனைனா கூப்பிடுவார், எனக்கு வீட்டில் பிரச்சனைனா நான் கூப்பிடுவேன், உட்காந்து பேசிப்போம். அந்த காரை விட்டு வெளில இறங்கி ஒரு ஆடியன்ஸ் இருக்கும்போது தான் அவர் ஆர்ஜே பாலாஜியாக மாறுவார். அதை தவிர எனக்கு வந்து பி பாலாஜி அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிரதர் பி பாலாஜி கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். முந்தானத்தி கூட கூப்பிட்டு அவர் படம் பார்க்கல, இன்னும் கூப்பிட்டு என்னன்னா படம் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவேன். ஷூட்டில் இருக்கேன்டான்னு சொல்லுவேன். இல்லை நான் ஸ்க்ரீனிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாமா, இல்லை பரவாயில்ல ஷூட் முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தான் பேசிப்போம். ஸோ ரொம்ப சில் தான். எனக்கு வந்து அவரோட கரியர் வந்து ரேடியோவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் ஹீரோவாக டைரக்டராக பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து அதே மாதிரி யூடியூப்ல ஆரம்பிச்சு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து லீடாக நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். ஒரு ரோல் மாடலாக பார்த்துட்டு அவர் ஜேர்னிலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். அண்ட் அவருமே நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். நானும் சம்டைம்ஸ் அட்வைஸ் பண்ணுவேன், அவர் கேட்பாரு இப்போ என்னடா பண்ணுறதுன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அவர் வந்து கிரிக்கெட் ஆடும்போது மட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் பயங்கரமாக போங் அடிப்பார், ஏமாற்றுவார்.